ராஜ் மியூசிக் நேயர்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷல் டேல நம்ம ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட்டை சந்திக்க போறோம். ஸோ அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் கம் ஹீரோ பாண்டியராஜன் அவர்களுடைய சன் பிருத்விராஜ் அவர்களை பற்றி தான் சந்திக்க போறோம். ஸோ அவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் என்னோட இனிய ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் இந்த இன்டர்வியூல மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா. ஸோ அவங்க அப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸோ 80s பீரியடில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு நடிகர், ரொம்பவே பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வெற்றி திரைப்படங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுடைய முதல் வாய்ப்பு அப்பாவை பேஸ் பண்ணி கிடைச்சதா இல்லை உங்கள் டேலண்ட்டுக்கு கிடைச்ச வாய்ப்பா? முதல் படம் வாய்ப்பு வந்து எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அப்பா பேஸ் பண்ணி தான் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் படம் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படத்துக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லி சில ரீசன்ஸ்னால ட்ராப் ஆச்சு. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. அப்பாவோட அசோசியேட் வந்து என்கிட்ட கேட்டார், நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு, நர்வஸாக இருந்துச்சு. எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒன்றுமே தெரியாது நமக்கு. இதை பற்றி சினிமா பார்க்குறதோட ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி தான் நானும் சினிமாவை பார்ப்பேன். ஸோ நான் ஒரு சினிமாக்காரனா என்றைக்குமே நான் என்னை யோசிச்சே பார்த்ததில்லை. வீட்டில் அப்பா ஷூட் போகிறாரு, போய் பார்ப்பேன், டப்பிங் போய் பார்ப்பேன். பட் நம்ம அந்த ஃபீல்டில் இருப்போமான்னு எனக்கு சுத்தமாக அந்த இன்டென்ஷன் வந்ததே இல்லை. வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐ ஸ்டார்டட் லேர்னிங். ஸோ அப்பா ஃபஸ்ட்டு படம்னால அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணார். கொஞ்சம் எனக்கு ஸ்டார்ட் வாஸ் வெரி ஈஸி இல்லை, நான் ஒன்றுமே பண்ணல, எல்லாமே விழுந்தது அந்த இடத்துல தேடி வந்து கிடைச்ச. நான் எதுவும் போய் ட்ரை பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஃபியர் அப்படின்ற விஷயம் பற்றி சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம், அப்பா கூட போகும்போது சில விஷயங்கள் பார்த்துருப்போம், ஷார்ட்ஸ் இப்படி எல்லாம் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிற்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு? கேமரா முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. ஐ மீன் அப்பான்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தால் கூட ஒரு பயமும் கூட இருந்துச்சு. பட் கூட இருக்கிற யூனிட் எல்லாமே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. ஏன்னா கூட இருக்கவங்க எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்த ஆட்கள். அப்பாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட். சின்ன வயசுலேருந்தே அப்பா என்ன படம் டிஸ்கஷன்னாலும் அவங்கெல்லாம் இதே இந்த ரூமில் தான் டிஸ்கஷன் நடக்கும். ஸோ நாங்கள் சேர்ந்து கிரிக்கெட்லாம் ஆடி இருக்கோம். ஸோ அந்த ஒரு பாண்டிங் இருந்துச்சு எங்களுக்குள்ள. ஸோ பார்த்து பழகினதுனால உங்களுக்கு வந்து அந்த யூனிட் கொஞ்சம் சில விஷயம் இப்போ அப்பா கிட்ட நம்ம டைரெக்டாக கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ முதல் படம் வந்து உங்களுக்கு அப்பாவோட டைரக்ஷன்ல கிடைச்சனால இந்த கெமிஸ்ட்ரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இல்லை, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி அந்த படத்தில் பேசுவா அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதான் உண்மை. தொடர மாதிரி கூட எதுவும் கிடையாது. பட் ஒரு சாங் இருந்துச்சு, ஒரு ஐட்டம் சாங் இருந்துச்சு, இவங்க மாளவிகா அவங்க ஆடினாங்க. ஸோ அந்த சாங் அப்போ எனக்கு என்னன்னா அப்பானால எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இல்லை, எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே அந்த செட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி இதுதான் நம்ம ப்ரொஃபஷன், யார் வந்தாலும் நம்ம அதெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படம் பண்ண மாறி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த சாங் பண்ணும்போது? ஃபேமிலி இருக்காங்க, அதை தாண்டி நமக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, ஐயோ இந்த மாதிரி சாங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி? எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொண்ணோட நம்ம ஆனதே கிடையாது. அது இத்தனை பேர் பார்க்குறாங்க, கரெக்டாக ஆடுறமான்னு ஒரு கான்சியஸ் சொல்லும், அவங்க ஏதோ தப்பாக நினச்சிப்பாங்களா ஒரு கான்சியஸ் சொல்லும், பொசிஷனில் இருக்கமான ஒரு கான்சியஸ் சொல்லும், மூமெண்ட் மறந்துட்டோமான ஒரு கான்சியஸ். ஸோ இதெல்லாம் வந்து சிங்க்ரனைஸ் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் அந்த சாங்க்கு நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணோம், ஒரு 2 நாள் ரிஹர்ஸ் பண்ணதால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இல்லையா உங்களுக்கு? ஸோ ரொம்பவே ஜாலியாக போயிட்டு இருக்கு இந்த இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய திரைப்படங்கள் வந்துட்டு இருக்கு, மாதத்துக்கு அவ்வளோ திரைப்படங்கள் வருது, டெய்லியுமே நிறைய அப்டேட்ஸ் நம்ம ஆகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் உங்களை வந்து எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க? அப்டேட் பண்ணிக்கிறத விட இட்ஸ் கெட்டிங் காம்படிட்டிவ் டே பை டே அப்படி தான் சொல்லணும். ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேப்பரில் எடுத்தோம்னா ஒரு சைடு 2 சைடு வந்து மூவிஸ் லிஸ்ட் வரும். சரி, எந்த தேட்டருக்கு போனோம்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக ஒரு பேப்பர் ஒரு பேஜ் ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு தனி இஷ்யூ விடுறாங்க போல இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் டஃப். என்றைக்குமே நல்ல படம்ன்றது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இப்போ என்ன ஆகுது, நிறைய படங்கள் வரதால தேட்டர்ஸ் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னா இப்போ ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா அந்த படத்துக்கான பட்ஜெட் அந்த மாதிரி எல்லாமே ஒர்க் பண்ணி தான் தேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சின்ன படங்கள் வரும்போது கொஞ்சம் பாதிப்படையுது. ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைமை தான். இந்த ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கம்பேர் டு வாட் இட் வாஸ் பிஃபோர். ஸோ இதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க? இதுக்காக ஏதாவது ஹோம் ஒர்க் பண்ணுறீங்களா? எஸ்பெஷலி ஹார்ட் ஒர்க்குன்றது காம்படிஷனுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது ஆஸ் இட் இஸ் எப்படி இருந்தாலும் எங்கள் ஒர்க் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுனோ அதே மாதிரி தான் இருக்கும், அதே ஹார்ட் ஒர்க் தான் போடுவோம். ஸோ இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. அந்த ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே இருக்கணும் மட்டும் நான் நினச்சிப்பேன், தவிர இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஏன்னா இட்ஸ் பீன் தேர் ஃப்ரம் த பிகினிங். கரெக்டான டைம் கரெக்டான ஒரு படம் கிடைச்சா இட் வில் பி a big. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட் ஸ்டார்ஸோட படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் ஹீரோஸ், புது ஹீரோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு காம்படிஷனாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
அதான் இதே மாதிரி தான் அது காம்படிஷன் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா ஒரு 4 தேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த படம் நல்லா இருக்குன்னு ஆடியன்ஸ் யூஸ் பண்ணி போகிறாங்க. 2 படமே நல்லா இருந்துச்சுன்னா முதல்ல இந்த டிக்கெட் வாங்கிட்டு அடுத்த வாட்டி இந்த டிக்கெட் வாங்க போகிறாங்க. ஸோ இதில் காம்படிஷன் பெருசாக எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாது. ஸோ இட்ஸ் ஹெல்தி திங். நமக்கும் நடிக்கும் போது சரி அந்த ஹீரோ படம் வருதா நம்ம நல்லா நடிக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணம் தான் இருக்கும். ஒரு ரேஸில் போகும்போது எப்படி 5 பேர் ஓடுறாங்க அதே மாதிரி தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு செகண்ட்றது இது இயல்பான விஷயம் தான். இது ஒன்றும் வருத்தப்படுறதுக்கோ காம்படிஷனோ ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் படம் வேற ஒரு படம் வரும், நாளைக்கு அந்த ஹீரோ வந்து கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ். கண்டிப்பா. சோ எல்லாமே ஒரு ஹெல்தி காம்படிஷனா இருக்கிறது நல்ல விஷயம் தான் இல்லையா? ஓகே. பொதுவாக இண்டஸ்ட்ரிக்கு வரணும், ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நிறைய பேர் நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கணும்ன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நெக்ஸ்ட் லெவல் போவேன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில நீங்க வந்து ஒரு ஹீரோவோட ஒரு டைரக்டரோட பையன் அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பா உங்க அப்பா உங்களுக்கான ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல ஒரு வெற்றி கொடுத்த ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டருங்கும் போது நிறையவே டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஸோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. அவர் கேட்குற ஒரே கேள்வி, ப்ரொடியூசர் படத்தை முடிப்பாங்களா, நல்லபடியா படத்தை எடுப்பாங்களா. ஆஸ் அ ஃபாதர் அவர் வந்து பையன் படம் வந்து எந்த ஒரு அப்டக்கல் இல்லாமல் கரெக்டாக மூவ் ஆகணுன்ற ஒரு இன்டென்ஷன் மட்டும் தான் இருக்கும் தவிர மற்றபடி கதை கேட்குறதோ பெருசாக எனக்கு தெரிஞ்சு அட்வைஸ்லாம் கூட அவர் பண்ணவே மாட்டார். ஸோ ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுருவார். அந்த மாதிரி பெருசாக நீ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார். ஸோ நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி டைம்லேயே அவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது ஸோ நமக்கு இன்னும் நிறைய படுறதுக்கு ஏன் தயங்குறோம்ன்ற மாதிரி தான் தோணும். ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா 80s வந்து ரொம்பவே பெரிய காமெடி எல்லாம் பண்ணி எங்க எல்லாரும் ரொம்ப அட்மைட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சஜஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காரா? இப்போலாம் சஜஷன்லாம் அதான் சொல்கிறேனே, எந்த சஜஷனும் அந்த மாதிரி கொடுத்ததே இல்லை. அவர் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ரீமேக் ட்ரெண்ட் வந்ததால் அப்பாவோட மனைவி ரெடி படம் வந்து எனக்கு சூட் ஆகும்னு ரொம்ப நேரம் சொல்லுவார். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் போகிற பையனோட ஒரு லைஃப். அது ஸ்கூல் போகிற பையன் வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணால் என்ன ஆகுன்றது அந்த கதையோட நாட்டே. ஸோ உனக்கு சூட் ஆகும் நீ பண்ணு அப்படின்னாரு. ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. ஸோ லெட்ஸ் சி அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. இது மட்டும் இல்லாமல் வேற எந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் எடுத்து பண்ண உங்களுக்கு ஆசை? இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணாங்கன்னா நான் உடனே பண்ண தயாரா இருக்கேன், அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு ட்ரீம் ரோல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. ட்ரீம் ரோல் அது நிறைய இருக்குது. சில படங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேர் இல்லை, ஒரு ஆசை இருக்கும் நம்ம அந்த படத்தில் நடிச்சிருக்கலாமே நம்ம நடிச்சு. நீங்க ஃபீல் பண்ணது இப்போ ரிலீஸ் ஆன படங்கள் இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தா நான் இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ற மூவி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நிறைய படங்கள் இருக்கு. இப்போ பார்த்ததுல எனக்கு ஐ மீன் தமிழ் படங்கள் இருக்கும், பட் இங்கிலீஷ் படங்கள் பார்த்ததுல எனக்கு அந்த ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நடக்கிறது, ஒரு அப்போகலிப்ட் அந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அவங்களோட ஒரு லிவிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு லவ் எப்படி சொல்ல முடியும், ஒரு ரைவல்ரி எப்படி காட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான கேரக்டர் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் அப்பா மாதிரியான காமெடி ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் எடுத்து பண்ணணும், ஸோ அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அப்படி அவர் மாதிரி பண்ணணும் நான் என்றைக்குமே ஆசைப்பட்டதும் கிடையாது. பட் நான் பண்ண படங்களில் நிறைய அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு, அவரோட சாயில் இருந்துச்சு, நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கான ரீசன் நான் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேபி அவரோட பையனால் அது இன்பில்டாக அது வரும். ஸோ நான் என்ன தான் அது அவாய்ட் பண்ண வந்தாலும் பை பர்த் அது வந்துடும். அதுவும் இல்லாமல் இப்போ ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா அவர் தான் எனக்கு சொல்லி தந்தார். ஸோ அவர் சொல்லி தந்த மாடுலேஷன் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி அவர் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அப்பாவோட படங்கள் எனக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆனது வந்து எனக்கு இப்போ சொன்ன மாதிரி மனைவி ரெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேரக்டரைசேஷன் எனக்கு சூட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு யங்ஸ்டரு ஸ்கூல் போகிற பையன், அவனுக்கு திடீர்னு ஆக்சிடென்டெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டானா அவனோட என்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுன்ற பற்றி தான் அந்த கதையே. ஸோ அந்த படம் பண்ணணும்னு ஆசை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு கருத்து இருக்கு. இப்போ ரஜினி சார் வந்து தனுஷ் அவர்களிட்ட கேட்குறாங்க, ஸோ உங்களுக்கு வந்து என்ன வரதட்சணை வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சும்மா சிரிச்சுட்டே அவர் பதில் சொல்றது, உங்களோட படத்தினுடைய தலைப்பெல்லாம் எனக்கு கொடுங்க, ஸோ அது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அந்த மாதிரி அப்பா கிட்ட இருந்து எனக்கு இந்த விஷயம் வேணும், இந்த விஷயம் என்னால் கற்றுக்க முடியல, இந்த விஷயம் அவர்கிட்ட மட்டும்தான் அது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்டடாக அப்பாட்ட கேட்கணும்னு என்ன கேட்பீங்க? ஒரு இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு யாருமே பாண்டியராஜனுக்கு இவருக்கு பிடிக்காது, பாண்டியராஜனுக்கு எதிரி அந்த மாதிரி ஒரு டாக்கும் நான் வந்ததா நான் கேள்விப்பட்டது. ஸோ ஃப்ரெண்ட்லியாகவே ஸோ என்னதான் கோவம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார். கோவம் வருதுன்றது எல்லாருக்கும் இயல்பான விஷயம். அது எப்போ நம்ம வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணணுன்றது ஒரு ஸ்கில் தான், அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். அதுவும் இவர் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ், அந்த நேரத்தில் அவர் பார்த்த விஷயங்கள், அவர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வெளியே யார்கிட்டையும் கோவப்பட்டதில்லை. யாரும் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் அவர் தெரிஞ்சு இவருக்கு அவர் பிடிக்காது, எதிரியே கிடையாது. ஸோ இந்த விஷயம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ
அதான் சொல்லுவாங்களே நல்லவனா இருக்குது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி தான். ஓகே, அவர் செட்லலாம் அந்த மாதிரி இருப்பாரு. வீட்ல பர்சனலா எப்படி இருப்பாரு சார்? அந்த விஷயம் சொல்லுங்க. அதெல்லாம் பயங்கரம் கோவப்படுவாரு, நிறைய திட்டுவாரு. நல்லா நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். திட்டு வாங்கிருக்கீங்க, அடி வாங்கிருக்கீங்க. அடுத்து வீட்டுல அடி சின்ன வயசுல வாங்கிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் வந்து சொல்லுங்க, எந்த விஷயத்துக்கு ரொம்ப அடி வாங்க? டென்ஷனே ஆக மாட்டாரு, இந்த விஷயத்துக்கு டென்ஷனே செம்ம அடி வாங்கினாரு. இதுக்கு ஒரு வாட்டி ஒரு சைக்கிள் இருந்துச்சு வீட்டில் ஒரு சைக்கிள் இருந்தோன்னா ஒருத்தர் யாரோ வந்து சைக்கிள் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னோடனே நான் வந்து சரி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டேன். அவர் வீட்டுக்கு வந்துட்டு நீ யார் கேட்டு சொன்னேன், உனக்கு தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி எனக்கு டக்குன்னு யோசிச்சு பார்த்தா ஞாபகம் வந்துச்சு. கோபம் பயங்கரமாக வரும் அவருக்கு, பயங்கரமாக. ஸோ நீங்கள் படத்தில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ வீட்டில் வேற மாதிரி, வெளியில் போனால் டோட்டலாக வேற இல்லையா? அப்போ இல்லை வேறன்னு இல்லை. இப்போ படம்ன்றது நம்ம ஸ்டார்ட் கேமரா நம்ம நடிக்கிறது தான். ஸோ அதை வச்சு நம்ம பர்சனல் லைஃபோ ரியாலிட்டியோ கம்பேர் பண்ணுறது நம்மளோட தப்பு தான். ஸோ இல்லை, இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேரும் இல்லாமல், இந்த மாதிரி யாரோடையும் சண்டை போடாமல் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ பெரிய இண்டஸ்ட்ரி, நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், நிறைய பேரை தாண்டி வரும். சில கிளாஷஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த எந்த ஒரு பிளாக் மார்க்குமே இல்லாமல் இருக்காரு அப்படிங்கும்போது, ஸோ பர்சனலாகவே நமக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்க முடியும் எல்லா இடத்துலயும். ஆமா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதான் இப்ப நீங்க கேட்ட क्वेश्चनக்கு அதான் எனக்கு அந்த குவாலிட்டி எப்படி எனக்கு கொண்டு வருதுன்றது அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட ரெக்வெஸ்டடா கேக்குறீங்க சார், இந்த குவாலிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா. சூப்பர் சூப்பர். இப்போ கரண்ட்ல என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்களை பத்தி சொல்லுங்க சார். என்னென்ன அப்கமிங்ல இருக்கு உங்க ரிலீஸ்? இப்போ வந்து வாய்மை வந்து ஷூட்லாம் கம்ப்ளீட்டட், ரெடி ஃபார் ரிலீஸ். ஸோ அது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு. என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க அந்த படத்தில்? அதில் வந்து ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், அது கவுண்டமணி சார், ஊர்வசி மேடம், தியாகராஜன் சார், ராம்கி சார், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சகான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து டைரக்டர்னா புது டைரக்டர் முருகேஷ்னு சொல்லிட்டு. இந்த படத்துல அந்த கோலி சோடா பசங்கள் எல்லாம் நடிச்ச பசங்களாம் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒரு பண்ற படம் இது. சதா திரைப்படம் சொன்னீங்களே, அதுல எந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ணிருக்கீங்க? அதுல வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேட் உள்ள ஒரு ரோல் அது. இவ்வளவு நாள் வந்து ஹேண்ட்ஸம் ஹீரோவா நாங்க பார்த்துட்டு இப்போ வந்து ஒரே டெரரா மாறி இருக்கீங்க. இல்ல எனக்கு அதான் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் நான் என்னைக்குமே திங்க் பண்ணதே கிடையாது. டிஃபரெண்டா வெரைட்டி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற. படம் முடிஞ்சிட்டு வரும்போது அந்த கேரக்டர் ஆடியன்ஸ் மனசுல ரெஜிஸ்டர் ஆகணும், அவ்வளோதான். எனக்கு வந்து இதுதான் பண்ணணும் அதான் பண்ணணும் எதுவும் கிடையாது. ஸோ கதை கேட்டோன்னா எனக்கு பிடிச்சிருந்தது அந்த கேரக்டரைசேஷன். ஸோ அதான் சொல்லுங்க, இவ்வளோ நாள் வந்து ஹீரோவே நம்ம வந்து ஹீரோயினோட ரொமான்டிக் அந்த மாதிரியான இதில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் எடுத்து பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை திடீர்னுலாம் இல்லை, அதுதான் சொன்னேன். இது பிளான் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணதே இல்லை. எனக்கு இப்போ தான் அந்த மாதிரி ரோல் நான் கேட்டேன், அதனால தான் நான் இப்போ பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட். நான் எதுவுமே பிளான் பண்ணி எதுவுமே பண்ணதில்லை. இந்த கேரக்டர் கேட்டோன்னு பிடிச்சிருந்து. மேபி இது இனிஷியலாக நான் கேட்டிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கிடையாது, எல்லாரும் இப்படியே பண்ணுறாங்க. எல்லாரும் இப்படியே பண்ணால் அப்புறம் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட், தேர்ட் ப்ராஜெக்ட், அதில் வந்து ஹீரோயினா யார் பண்ணுறாங்க? அதில் வந்து ஹீரோயின் வந்து அதுவும் நியூ ஃபேஸ் தான். அவங்க வந்து தேவிகான்னு ஒரு பொண்ணு அதில் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து மதுரையில் நடக்கிற கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு ஒரு ஜானரில் இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. ஸோ டைம் பீங் இதுதான். ஓகே, அதுலயாவது ஏதாவது ரொமான்டிக் சீன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுலையா? அதுல நீங்க பாருங்களேன், நான் சொன்ன பாருங்க. ரொம்ப வெக்கப்படும் போது எங்களுக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்கு, ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நாங்களாம் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் அதை பாக்குறதுக்காக. ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா அண்ணா தம்பியோட எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறீங்க. ஸோ உங்களோட அடுத்த இயர் எப்படி இருக்க போகுது அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, அடுத்த இயர் வந்து குடும்பஸ்தனாக யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் தெரியல, எனக்கு ஒரு மாதிரி புதுசா இருக்குது. சமா அடுத்த வருஷம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் கேமரா பார்க்கும்போது எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு? அந்த மாதிரி நர்வஸா ஃபீல் பண்றீங்களா? ஆமா, அந்த நர்வஸ் இல்ல, இது எனக்கு ரியாலிட்டியான எனக்கு கொஞ்சம் அது சிங்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இது வரைக்கும் அந்த மாதிரி டாபிக் வந்து திடீர்னு இப்படி வரும்போது கொஞ்சம் சிங்க் ஆகிறதுக்கு இப்போ கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆகுது. அப்படியே சொல்றீங்க, கிடைச்சிருக்கு யாரு என்ன அதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லலையே. ஆமா, இப்போ ரீசெண்டா காட் என்கேஜ்ட். வந்து அக்ஷயா என்னோட ஃபியான்சே பேரு. போயிட்டு இருக்கு, நல்ல ஒரு புது லைஃப் வேற மாதிரி இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஓகே, இது லவ் மேரேஜா இல்ல பியூர்லி அரேஞ்ச்? லவ் கம் அரேஞ்ச், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் we know each other. ஓகே, இட்ஸ் ஓகே. எப்போ கல்யாணம்? எங்களுக்குலாம் எப்போ சாப்பாடு, விருந்து சாப்பாடு கொடுக்க போறீங்க? இன்னும் 2 மாசம் தான் இருக்குது இந்த வருஷத்துல. சோ ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் இயர் ஷூரா இன்னும் கூடி சீக்கிரத்துல டேட் சொல்லிடுறோம். ஓகே, ஒரு பொறுப்பான குடும்பஸ்தனா மாற போறீங்க. அதை பத்தி ஏதாவது டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இப்படி எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு? அப்படிலாம் இல்ல. ஐ மீன்
சொல்லப்போனால் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் ஜாஸ்தியாகும். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு வகையில் நீங்கள் ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லது கூட. ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்க மாட்டோம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பில்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருப்போம். ஸோ இதுதான் ஒரு நல்ல விஷயம்தான். ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் பிருத்வி அவர்கள் வந்து ரொம்பவே பொறுமையாக நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இந்த ஆயுத பூஜை ஸ்பெஷல் டே அதுமா எங்களுக்கு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நேரம் வந்து இன்டர்வியூ கொடுத்தது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட படங்கள் பற்றியோ பர்சனல் லைஃப் பற்றியோ ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த ஆயுத பூஜை வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, நல்ல விஷயங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு ப்ரே பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இதே ஒரு மாதிரியான இன்டர்வியூவோ ஒரு எனி ப்ரோக்ராம் ராஜ் டிவி நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் உங்களுடைய திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி ஆகணும். ஸோ உங்க கல்யாண வாழ்க்கைக்கு பிறகும் உங்களுடைய திரைப்படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சு மீண்டும் நாங்கள் இதே மாதிரி ஒரு வெற்றி சந்திப்புகளோட உங்களை சந்திக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் ரொம்பவே அழகான ஒரு இன்டர்வியூவை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் சொல்லிக்கிறது உங்கள் சரண்யா.